வணக்கம். எனது பெயர் கையில். நான் இன்று தீபாவளி உருவான கதையை ஓரங்க நடிப்பு வடிவில் நடித்து காண்பிக்கப் போகிறேன். இதில் இடம்பெற்றுள்ள முக்கிய கதாபாத்திரங்கள் நரகாசுரன், பிரம்மதேவர், அமைச்சர், இந்திரர், கிருஷ்ணா, சத்யபாமா இன்னும் சில கதாபாத்திரங்கள். மந்திரியாரே, இங்கே வாருங்கள். சொல்லுங்கள் அரசே. நான் சாகாவரம் வேண்டி காட்டினுள் சென்று பிரம்மதேவரை மனதில் நினைத்து தியானம் செய்ய போகிறேன். சரி அரசே. ஓம் பிரம்மதேவாய நமஹ. ஓம் பிரம்மதேவாய நமஹ. ஓம் பிரம்மதேவாய நமஹ. நரகாசுரா, இந்த வத்தால் யாம் வெற்றினோம். உனக்கு என்ன வரம் வேணும் என்று கேள். வணங்குகிறேன் பிரம்மதேவரே. பிரம்மதேவரே, எனக்கு சாகாவரம் வேண்டும். நரகாசுரா, சாத்தியமற்றது. யார் இந்த உலகத்தில் பிறந்தாலும் இறக்கத்தான் வேண்டும். இதான் உலகத்தின் நியதி. வேறு வரம் கேள். பிரம்மதேவரே, எனக்கு மரணம் என்று ஒன்று நேர்ந்தால் அதன் தாய்க்கு மட்டுமே நிகழ வேண்டும். விருப்பப்படியே ஆகட்டும் நரகாசுரா. எந்த ஒரு தாயும் தன் மகனை கொள்ள வேண்டும் என்று நினைக்க மாட்டார். இதுவே சாகாரம் போலத்தான். இந்திரலோகத்தை நாம் கைப்பற்ற வேண்டும். வாருங்கள் வீரர்களே. இந்திரா, இந்திரா, எங்கே இருக்கிறாய்? இந்திரா பயந்து ஓடிவிட்டான். கிருஷ்ணா, 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 இந்திரலோகத்தை நரகாசுரன் கைப்பற்றி விட்டான். கிருஷ்ணா, நீங்கள் தான் எங்களை காப்பாற்ற வேண்டும். கிருஷ்ணா, கவலைப்படாது இந்திரா, காப்பாற்றுகிறேன். நாம் கண்டிப்பாக நரகாசுரனை கொன்று இந்திரனை காப்பாற்ற வேண்டும். கிருஷ்ணா. ஆம் சத்யபாமா. வந்து விட்டாயா கிருஷ்ணா? சத்யபாமா, உன் கணவர் உன் கண் முன்னே இருப்பதை காண தயாராக இரு. அதையும் பார்ப்போம். யுத்தம் ஆரம்பிக்கட்டும். கிருஷ்ணா, கிருஷ்ணா, என்னவாயிற்று? நரகாசுரா, சத்யபாமா, நீதியை காப்பாற்ற உன் மகனையே நீ கொன்று விட்டாய். என் மகன் நரகாசுராவா? நரகாசுரன் இறந்த நாளை இனி தீபாவளியாக கொண்டாடுவோம். நன்றி.